அபிச்செல்லம், அபிக்குட்டி, கதவை தொறடி. எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கேன், ஒருவேளை தூங்கி இருப்பாளோ? அபி, அபிச்செல்லம். செரும மாடே, சும்மா சும்மா கதவை தட்டிட்டு இருந்த மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன், ஒழுங்கா போயிரு. என்னது, மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவியா? என்னடி, எதுக்குடி, நான் என்னடி பண்ணேன்? அடியே, முதல்ல கதவை தொறடி. எதுவா இருந்தாலும் சாவகாசமா உட்கார்ந்து பேசிக்கலாம். ஏ பொறுக்கி, நீ எல்லாம் வெளியே கடை. இதுக்கப்புறம் உனக்கு ரூம்குள்ள இடம் கிடையாது. என்னடி இது புது பிரச்சனையா இருக்கு? நான் என்னடி பண்ணேன்? அபிச்செல்லம், கதவை தொறச்செல்லம். செரும மாடே, எதுக்குடா நொச நொசன்னு கதவை தட்டிட்டே இருக்க? ஒழுங்கா போயிரு பாத்துக்க. தீரா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. அபிச்செல்லம், எதுக்கு இப்ப என் மேல கோவமா இருக்க? அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஃபேனா என் வாயில் நல்லா வந்துடும் பாத்துக்க. இதுக்கப்புறம் உனக்கு ரூம்குள்ள இடமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உன்னெல்லாம் அந்தால வெளியே படுத்து உருளை விட்டாதான் நீ எல்லாம் சரி வருவேன். வெளியே படுத்து உருளை இல்லை, எங்கேயோ போய் தூங்கு பா. இவ எதுக்கு இப்ப இந்த கத்து கத்திட்டு இருக்கா? அப்படி என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. அபிச்செல்லம், எதுக்குடி திட்டுற? சொல்லிட்டு திட்டுடி. தூக்கம் வேற வருது. தூக்கம் வருதுன்னு இங்க வந்து எதுக்கு கதவை தட்டிட்டு இருக்க? என்னடி கேள்வி இது? நீ இங்க தானடி இருக்க, அப்ப உன்கிட்ட தானடி வந்து தூங்க முடியும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல அந்த கார்த்தி ப்ரோ பொண்டாட்டியா? அடியே, என்னடி பேசுற? ஏன்டி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? என்னது, நான் தப்பு தப்பா பேசுறேனா? நீ தான் தப்பு தப்பா நடந்துக்கிற. உனக்கு தூக்கம் வந்தா அவன் கூட போய் தூங்கு. என் கூடலாம் ஒண்ணு வராத. ரூம் பக்கம் வந்தா காலை உடைச்சிரும் பாத்துக்க. சீ, என்னடி பேசிட்டு இருக்க? அவன் கூட போய் தூங்கணுமா? என்னடி இதெல்லாம்? எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. உனக்கு நான் பொண்டாட்டி கிடையாது, அந்த கார்த்தி ப்ரோ தான் பொண்டாட்டி. போ, அவன் கூடயே போய் தூங்கி அவன் கூடயே போய் குடும்பம் நடத்து. என்னது, அவன் கூட போய் குடும்பம் நடத்தணுமா? ஐயே, ஏன்டி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இப்ப மணி என்ன ஆகுது? 1 மணி ஆகுது. 1 மணி வரை என்ன புடிங்கிட்டா இருந்த? ஆடியே, அது சும்மா கார்த்தி கூட இருந்து கதை பேசிட்டு இருந்தேன். அதான் டைம் போனதே தெரியல. அதத்தான் நானும் சொல்றேன். நீ அவன் கூடவே இருந்து கதை பேசிட்டு இரு. அதான் அவனையே கல்யாணம் பண்ணி அவனையே பொண்டாட்டியாக்கி அவன் கூடயே குடும்பம் நடத்து. இந்த ரூம் பக்கம் வந்துடாத. அபிச்செல்லம், சாரி செல்லம். இதுக்கப்புறம் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் ரூம்க்கு வந்துருவேன். சாரி ப்ளீஸ், உள்ள விடுடி, தூக்கம் வருதுடி. அதெல்லாம் ரூம் உள்ள விட முடியாது. இங்கே படுத்து ஊர்ல விட்டாதான் உனக்கு அறிவு வரும். இல்லனா போ, பக்கத்து ரூம்ல தான் உன் பொண்டாட்டி இருக்கான்ல, அவன் கூட போ. அவன் கூட போய் படுத்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. அடியே, ரொம்ப தப்பு தப்பா பேசுறடி. நான் கரெக்டா தான் பேசுறேன், மூட்டு போடா. அடியே, நில்லடி. ஐயோ, கதவு வேற பூட்டிட்டாலே டொம்முன்னுலாம் அடிச்சிட்டு போறா. ரொம்ப கோவத்துல இருப்பாளோ? எல்லாம் அந்த கார்த்திக் பையலால வந்தா வேண. கடைசியில இப்படி வெளியே ஊர்ல விட்டுட்டாலே. ஒரு பில்லோவாவது கொடுத்துருக்கலாம், நிம்மதியா அந்த வாசல் கிட்டையாவது படுத்து தூங்கியிருப்பேன். ஏ கார்த்தி, உன்னை பாத்துக்கிறேன்டா உன்னைய. என்னடா இது, இந்த கார்த்திக்கு வந்த சோதனை ஒரே தலைவலியா இருக்குது. சே, அதான் இந்த லோக்கல் சரக்கெல்லாம் வாங்கி அடிக்கவே கூடாது. பீர் அடிச்ச பாவத்துக்கு இப்படி தலைவலி வரணுமா என்ன? இதுக்கப்புறம் இந்த லோக்கல்ல எல்லாம் சரக்கு வாங்கி அடிக்கவே கூடாது. கார்த்தி, உன்னோட இதுக்கெல்லாம் நீ ஃபாரின் சரக்கு மட்டும் தான்டா அடிக்கணும். யாராச்சும் ஒரு வாய் காப்பியோ டீயோ போட்டு தந்தா தலைவலியாச்சும் சரியாகும். எங்க இந்த தாய் கிழவி அப்பத்துல இருந்து காஃபியோ டீயோ போட்டு கொண்டு வரணும்னு பார்த்தா நம்மளா வாய் விட்டு கேட்டுற வேண்டியதுதான். சே, நேத்து இந்த ஆள் அரைஞ்ச அரைக்கு கண்ணமே வீங்கி போச்சுப்பா. எப்படி செவந்திருக்குன்னு பாரு. அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? எதுக்கு அடிச்சாரு, என்னத்துக்கு அடிச்சாருன்னு ஒரு மண்ணும் புரியல. குடிச்சாலும் சரி, குடிக்கலாலும் சரி, இந்த கார்த்தி உண்மையை மட்டும்தான் பேசுவான். இந்த ஆளுக்கு வர வேலை இல்லாம நம்மளெல்லாம் வந்து நேரத்தை அரைஞ்சிட்டாரு. அரைஞ்ச அறையில போதையெல்லாம் இறங்கி போச்சு. சரக்கு அடிச்சது ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து அரைஞ்சது தான் ஞாபகம் இருக்கு. நடுவில் இந்த குட்டி கேப்ல என்ன நடந்திருக்கும் அதுதான் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. எதுக்கு அரைஞ்சிருப்பாருன்னு யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிரும் போல. சரி, இந்த கர்மத்தெல்லாம் எதுக்கு போட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம போய் எப்பவும் போல நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, இந்த ஆளா? மீண்டும் மீண்டுமா? திரும்பவும் அரை வாங்க எனக்கு சக்தி இல்லை. காப்பியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பேசாம ஓடிடலாம். டேய், எங்கடா போற? ஐயோ, தலை கூப்பிடுதே கூப்பிடுதே. ஐயோ, முறைக்கிறாரே, பக்கத்துல வேற வந்துட்டாரே. மாமா, மாமா. என்னடா ஓமா?
பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நின்னுட்டு இருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. அதுவா மாமா, திருந்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல திருந்திருவேன். கிழிச்ச திருந்தி கிழிச்சிட்டு தானே அடுத்த வேலை பார்ப்ப. ஐயோ, இந்த ஆள் வேற. ஐயோ, அதான் திருந்த மாட்டேன்னு தெரியுதுலையா, அப்புறம் எதுக்கியா என்ன போட்டு திட்டிட்டு இருக்க? திட்ட ஆள் இல்லாம நம்மளை போட்டு ஒருவேளை திட்டுறாரோ? ஆமா, எப்பவும் இந்த சக்தி பயில போட்டு திட்டிட்டு இருப்பாரு. இப்பதான் ரெண்டு பேரும் நல்லா குழஞ்சிட்டாங்களே, அதான் நம்மளை போட்டு திட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த ஆளுக்கு யாரையாச்சும் திட்டாம இருக்க முடியாது. ஐயோ, என் ஆளோட அப்பேன்னு உன்னை பாக்குறேன். இல்லனா 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 என்னடா பண்ணுவேன்? அட கடவுளே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டனோ? மாமா, நான் எதுவும் சொல்லலையே. ஏதோ இல்லனான்னு இழுத்த. இல்லனா என்னடா பண்ணுவேன்? ஐயோ மாமா, நீங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஒலாத்திட்டு கிடக்கேன். என்ன போட்டு திட்டிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன மாமா நான் பண்ணேன்? என்ன பண்ணியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு என்கிட்ட கேக்குறியா? ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு அழிஞ்சு சாவுற? ஐயோ மாமா, நீங்க அத பத்தி தான் கேட்க வரீங்களா? ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கீங்க பாருங்க. மாமா, நான் குடிச்சது சரக்கெல்லாம் கிடையாது, அது ஜூஸ். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அதுவா மாமா, திட்ட ஆள் இல்லாம என்ன போட்டு திட்டிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க மாமோய். ஏய் வேண்டாம், சரக்கு பாட்டிலுக்கும் ஜூஸ் பாட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் இருக்கேன். இல்ல மாமா, நைட் ஆயிடுச்சுல, ஆல்ரெடி உங்களுக்கு கண்ணு வேற தெரியாது, அதான் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க. நைட்ல கண்ணு தெரியாம எதுவும் பார்த்து சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன என்ன பார்த்தா உனக்கு கேன பை மாதிரி தெரியுதா? குடிச்சிட்டு கொஞ்ச நெஞ்சமா அட்டுழியம் பண்ண. எப்படி எப்படி மாமா உன் பொண்ண கூடு. நீ கிட்ட கேட்டுக்கு உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதோ? மாமா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படா புரியும்? நல்ல 4-5 பாட்டில் குடிச்சதும் இல்லாம என்ன பார்த்து நக்கலா பாட்டு வேற படிக்கிறல்ல பாட்டு. அப்படி இல்லாமா பாட்டு படிச்சேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி வேற கேக்குறியா நீ? அடங்கொப்புறானே, ஒரு ஓரமா இருந்து யாருக்கும் தெரியாம குடிக்கிறத விட்டுப்புட்டு இந்த ஆள்கிட்டலாம் வம்பிழுத்து வச்சிருக்கேன். இதுல வேற மாமா உன் பொண்ணை கூடன்னு பாட்டு வேறலாம் படிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, இந்த ஆளு என்னென்னலாம் பண்ண போறாரோ தெரியலையே. ஏற்கனவே இந்த கிருஷ்ண மாமா வேற அப்பப்ப மறைச்சிட்டு போவாரு. அவர்கிட்ட வேற குடிச்சு புட்டு தேவையில்லாத சேட்டையை பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த ஆளுமா ஆக மொத்தம் ஒரு பைய பொண்ணு தர மாட்டான் போலயே. என்னடா முடிச்சிட்டு இருக்க? கேட்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் ஒண்ணும் கிடையாது. இப்படி சும்மா குடிச்சுட்டு ஊதாரியா சுத்திட்டு உருப்படுறதுக்கா நீ எல்லாம். இந்த ஆக்கத்துல வேற உனக்கு ஏன் பொண்ணு வேற கேக்குதாக்கும். கனவுல கூட நினைக்காத பாத்துக்க. வெளுத்துரும் வெளுத்து. மாமா, அது ஏதோ போதையில உங்களை பார்த்து தெரியாம பாட்டு படிச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க மாமா. அது எப்படிடா? அது எப்படி போதையில என்ன பார்த்து தெரியாம பாட்டு படிப்பேன்? பாட்டு படிக்கிறதுக்கு உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இந்த பாட்டு தான் உனக்கு கிடைச்சதா? ஐயோ, பாட்டு படிச்சதெல்லாம் ஒரு குத்தமாயா? ஏயா என்னைய சாவடிக்கிறீங்க? ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் குடிச்சு போட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணுன்னு தெரிஞ்சது தங்கச்சி பையன்லாம் பார்க்க மாட்டேன். உன் தோலை கீழே கட்டி தொங்க விட்டுருவோம் பாத்துக்க. மாமா, அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாட்டுல கையில எடுக்க மாட்டேன் மாமா. குடியே கெடுக்கும் மாமா. குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது. என் வாயில நல்லா வந்த போது பாத்துக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு குடிப்பழக்கம் உயிரை கெடுக்கும், உயிருக்கு தீங்கானதுன்னு சும்மா பீல விட்டுட்டு தெரியாத. ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற வழியை பாரு. சும்மா இங்க இருந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு நடனமாடிட்டு இருக்காத. எனது நடனம் ஆடிட்டு இருக்கனா? யோ, திட்ட தெரியலன்னா மூட்டு போயா. சும்மா எதையாச்சும் சொல்லி திட்டிட்டு கிடக்காத, என் வாய கிளறாதையா. சி வந்துட்டான் இவன் கிட்ட கேட்டுக்கு பாட்டு வேற பாட்டு படா. சப்பா, ஏதோ மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு வழியா இருந்தாலும் போயிட்டாரு. நல்ல வேலை, நான் திட்டு வாங்கினதை இந்த வீட்டுல யாரும் பார்க்கல. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. போவோம், யார் கேட்க போறா? ஐயே, என்ன இவன் வந்து நிக்கிறான்? ஒருவேளை இந்த ஆள் திட்டினதை இவன் பார்த்துருப்பானோ? சரி, பார்த்தா பார்க்கட்டும், நம்ம மச்சான் தானே. மச்சான்,
மச்சான் என்னாச்சு இவனுக்கு? இவனும் அதே மாதிரி முறைச்சுக்கிட்டு உருன்னு வரான். இப்பதான் இந்த ஆளு மொரன்னு முறைச்சி அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போனாரு. அடுத்தது இவன் எதுக்கு என்னைய பார்த்து முறைச்சிட்டு வரான்? டே மச்சான், என்ன மச்சான் என்னையே குறுன்னு பார்த்துட்டு இருக்க? நான் என்ன அம்புட்டு அழகாவா இருக்கேன்? டேய் ஃபாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? இதேதான் அந்த ஆளும் கேட்டுட்டு போனாரு. ஏண்டா ஆளாளுக்கு என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறீங்களே, உங்ககிட்ட தான் நிறைய அறிவு இருக்குல்ல, ஏன் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தந்துட்டு போக வேண்டியதானே? வந்துட்டானுங்க அப்பனும் மவனும் மாறி மாறி அறிவு இருக்கா குறைவு இருக்கான்னு கேக்குறதுக்கு. போங்கடா. டேய் வேண்டாம், நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் பாத்துக்க. என்னது செம கோவத்துல இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை இவங்க அப்பனை பார்த்து பாட்டு படிச்சது இவனுக்கும் தெரிஞ்சிருச்சோ, அதான் கோவத்துல இருக்கானோ? ஏண்டா என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேல்ல? என் வாழ்க்கைய கெடுக்கணும்னே என் கூட இருக்கல நீ. டேய் நிறுத்துங்கடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? என்ன இழிச்சவா புள்ள மாதிரி தெரியுதா? அப்பனும் மவனும் மாறி மாறி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நொன்ன வருவான், அவனும் வந்து இந்த மாதிரி தான் கிளின்னு கிளிப்பான். என்னைய பார்த்தா எப்படா தெரியுது? ஏண்டா உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் கிட்ட திட்டு வாங்கணும்னு தான் என்ன எங்க அம்மா பெத்து போட்டிருக்கா என்ன? டேய் நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்த்தா உன்னை யாரா திட்ட போறாங்க? டேய் நான் என் வேலையை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒருத்தனை என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களேடா. நேற்று நைட் என்னடா நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஓரமா இருந்து குடிச்சிட்டு இருந்தேன். நல்லா சிவ பூஜைக்குள்ள கரடி வந்த மாதிரி உங்க அப்பா வந்தாரு. வந்து ஒரு அரை அரைஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இன்னைக்கு என்னடா என்னைய பார்த்து அந்த கிளி கிழிக்கிறாரு. சரி ரொம்ப தலைவலியா இருக்குதே, கிச்சன்ல போயிட்டு யாரும் காப்பி தான் போட்டு தர மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது போட்டு குடிப்போன்னு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ வந்து இங்க நின்று என்கிட்ட நின்று முறைச்சிட்டு இருக்க. ஏ என்னதான்டா பிரச்சனை? ஒழுங்கா சொல்லி தொலைங்களேன்டா, என்னைய சாவடிக்காதீங்கடா. பிரச்சனை பிடிச்சவனே, உன்னாலதான்டா பாதி பிரச்சனை. டே வேண்டாம், என்ன ஏதுன்னு ஒழுங்கா சொல்லி தொலைடா. நான் நேத்தே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், என்ன இதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடாத, என் பொண்டாட்டி மேல நான் சத்தியம் பண்ணிருக்கேன், என் பொண்டாட்டி என்னைய கிளின்னு கிளிப்பான்னு. கேட்டியாடா நீ? ஏய் இந்த கருமத்தை தான் நேத்தே சொல்லி தொலைஞ்சிட்டியடா. என் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணிருக்கேன், நான் இதுக்கப்புறம் குடிய தொட மாட்டேன் அது எதுன்னு பீலா விட்டுட்டு இருந்தியடா. இப்ப என்னடா பிரச்சனை? இந்த பாருடா, இதுக்கப்புறமா நான் குடிக்கிறேன், மாடிக்கு வா அங்க வா இங்க வான்னு என்ன தேவையில்லாம கூப்பிடுற வேலை வச்சுக்காத. நான் நேத்து இருந்து உங்ககிட்ட 1 மணி வரை இருந்து உங்ககிட்ட கதை பேசியிருக்கேன்டா. அதனால என் பொண்டாட்டி என்ன ரூம் உள்ள விடாம என்ன வெளியே போட்டு கதவை போட்டுட்டா தெரியுமா? அட பாவி பயலே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? டேய் உனக்கு வேணா இது பெரிய பிரச்சனையா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உன்னாலதான்டா, உன்னாலதான் என் பொண்டாட்டி என்ன கதை வடிச்சு வெளியே தள்ளிட்டான். டேய் கதை வடிச்சு வெளியே தள்ள என்னடா? என் ரூம்க்கு வந்திருக்க வேண்டியதானடா? என் ரூம் வாசல் தான் உனக்காக எப்பவுமே திறந்துட்டு இருக்கே. வாயில நல்லா வந்துடும்டா. கதை வடிச்சு வெளியே மட்டுமாடா தள்ளுனா? என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா பாரு, என்னால தாங்கிக்கவே முடியலடா மச்சான். அப்படி என்னடா அபி சிஸ்டர் கேட்டாங்க? எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன கேட்டாங்க? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல அந்த கார்த்தி ப்ரோ பொண்டாட்டியான்னு கேட்டா. ஐயே அப்படியா கேட்டாங்க? அதை விட அசிங்கமாவே கேட்டா. இதுக்கப்புறம் என் கூட எல்லாம் வந்து தூங்காத, அவன் கூடயே போய் படுத்து தூங்கு அப்படின்னு அசிங்கமா கேட்டாடா. ஐய ரொம்ப கேவலமா இருக்கே. போதுண்டா மச்சான் போதும், நீ சொன்ன வரையே என்னால காது கொடுத்து கேட்க முடியல, இதுக்கு மேல வேணாம்டா வேணாம். கடைசியா சொல்றேன், இதுக்கப்புறம் என்னைக்காச்சும் அங்க வா இங்க வா நைட் டைம்ல என்ன கூப்பிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆட போடா, நான் கூப்பிட்டா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அதானே பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாய் எப்படி பேசுது பாரு. சரி சரி விடுமச்சான், ஒரே தலை வெளியா இருக்கு பாத்துக்க, ஒரு கப் காஃபி போட்டு தெரியாடா? ஏய் ஏதாச்சும் சொல்லிட போறேன், மூட்டு போடா. சரி போடா, நானே போட்டு குடிச்சுக்கிறேன் போ. எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து. இந்த கார்த்தியை பார்த்தா எப்படா தெரியுது? காலங்காத்தால யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. ஐய காலங்காத்தாலே கண்ணாடியை பார்த்து ஏன் மூஞ்சில தான் முழிச்சேன், அதான் இன்னைக்கு நாளே இவ்வளோ கேவலமா இருக்கோ. ஐயோ இன்னும் யார் யார்ட்டெல்லாம் கிளி வாங்க போறேன்னு தெரியலையே.